ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயிர் சாப்பிட்டுட்டு கடைசி பாத்திரம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மோரை ஊற்றுறது செடிகளுக்கு வெரி குட் ஃபெர்டிலைசர். அதே மாதிரி இப்போ கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கினோம்னா நம்மளால் குடிக்க முடியலை, மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 2 நாள் கழித்து அந்த ஜூஸை செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுவுமே நல்ல உரமாகும். வேறு எந்த காசு போட்டு எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்டாகிறத அந்த செடிகளுக்கு ஊற்றினாலே அதுக்கு நல்ல பலன்களை தரும். நம்மளால் முடிஞ்ச அளவு இயற்கையோடு இயந்து வாழணும். இயற்கை நம்மளுக்கு வரப்பிரசாதமாக என்னத்தையோ கொடுத்துருக்காங்க. அதை தேடி நம்ம கண்டுபிடிச்சி சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாகவும் வாழலாம், நோயின்றியும் வாழலாம். இந்த தோட்டம் அமைக்கும்போது நம்ம ரொம்பலாம் காசு செலவழிக்க வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளான இதுகளை சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சு அந்த தண்ணியை கூட செடிகளுக்கு ஊற்றலாம். அதுவுமே நல்ல உரம், நல்ல அதுக்கு வெரி குட் ஃபெர்டிலைசர். நம்மளுக்கு ஈல்டு அவ்வளவு கொடுக்கும். கீரைக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த தண்ணியை கொடுக்கும்போது கீரையெல்லாம் மலமலன்னு வளர்ந்து வெளியே வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.